ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் டெய்லியும் தினமும் பார்த்திங்கன்னா 5 கணக்குகள் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்லேனியஸாக, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் நம்ம எவ்வளோ நாளாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகேவா? இனிமேல் பார்த்திங்கன்னா டைட்டில் வைஸில் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? டைட்டில் வைஸில் பார்த்துட்டு வரலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன டைப்ஸ் வரும், எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கடுத்த டைட்டில், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகிறது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ டைரக்ஷன் சம்முனா அதில் எப்படிலாம் ஃபுல்லாக கேட்பாங்க. அதுக்கடுத்தது சிம்பிளிஃபிகேஷன்னா அதெல்லாம் எப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, ஓகே, மென்சுரேஷன். இந்த மாதிரி டைட்டில் வைஸில் நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் போகலாம். ஓகேவா? அந்த டைட்டில் வைஸ் சம்மில் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திசை கணக்குகள். டைரக்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் இதெல்லாம் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால் இதை பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் எக்ஸாமு, ஆர்ஆர்பி, இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஓகேவா? டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே இந்த திசை கணக்குகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த திசை கணக்குகள் எப்படிலாம் கேட்பாங்க, என்னென்ன மாடல்ஸ்லாம் இதில் இருக்குது, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம போக போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம திசை கணக்குகள் போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 500 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோச்சிங் கொடுத்து அவங்கள கண்டிப்பாக 2021 அவங்கள போஸ்டிங் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிளானாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 500 பேர் நான் சொல்லியிருந்தேன். யார்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 350 மெம்பர்ஸ். ஓகேவா? 350 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ரிமைனிங் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? இப்போ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750088052. ஓகேவா? 52 அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரை தெரிவிங்க. ஓகேவா? நான் ஜாயின் பண்ணிக்குவேன். ஓகே, ரெடி ஆகுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நியூஸ் எதுவும் இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். சச்சின் 4 மீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் நம்மளுக்கு போட தெரியணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் என்ன பண்ணிக்கோங்க, போட தெரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராம் போட தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகேவா? இந்தமாரி எப்போவுமே இதான் டைரக்ஷனு. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. சச்சின் 4 கிலோமீட்டர் கிழக்கு. இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே தான் என்ன பண்ணுறாரு, 4 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேவா? 4 மீட்டர் போகிறாரு கிழக்கு நோக்கி. பின் வலது பக்கம். ஓகேவா? இப்படி போயிட்டு இருக்கிற வலது பக்கம் எங்கே, கீழே. ஓகேவா? வலது பக்கம் திரும்பி என்ன பண்ணுறாரு, 4 மீட்டர் மறுபடியும் போகிறாரு. இங்கே திரும்பி என்ன பண்ணுறாரு, 4 மீட்டர் மறுபடியும் போகிறாரு. ஓகேவா? பின் இடதுபுறம் திரும்புகிறாரு. ஓகேவா? இப்படி போயிட்டு இருக்கிறவருக்கு இடதுபுறம்னா என்னது, இந்த பக்கம். ரைட்டா? இடதுபுறம் திரும்பி என்ன பண்ணுறாரு, 5 மீட்டர் நடக்கிறாரு. இது எவ்வளவு, 5 மீட்டரு. ரைட்டு, நடக்கிறாரு. பின் மீண்டும் இடதுபுறம். இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு இடதுபுறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் சைடு. ரைட்டா? திரும்புகிறாரு. திரும்பி 4 மீட்டர் நடக்கிறாரு. எவ்வளோ, 4 மீட்டர் நடக்கிறார். எனில் அவர் ஆரம்பித்த இடத்திற்கும் தற்போது நின்று இடத்திற்கும் இடையே உள்ள குறுகிய தொலைவு நினைக்கிறாரு. இப்போ எங்கே பண்ணுறாரு, இங்கே நடந்துட்டுருக்கிறாரு. இங்கே ஆரம்பித்தது இங்கே, இப்போ நின்றுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே. ஓகேவா? குறுகிய தொலைவு என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாருன்னா சுற்றிக்கிட்டு போயிருக்கிறாரு. இங்கே ஆரம்பித்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போயிருக்கிறாரு. ஓகேவா? அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ குறுகிய தொலைவுனா என்ன அர்த்தம், இங்கே ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம், அதுதான் குறுகிய தொலைவு, நேராக போகிறது. ரைட்டா? சரி, இங்கேருந்து எவ்வளோ, இது எவ்வளவு, 4 மீட்டரு. ரைட்டா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 5. 5 மீட்டர். இது ரெண்டு கூட்டினா என்னது, 4 மீட்டர் ப்ளஸ் 5 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு, 9 மீட்டர். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ ஆரம்பித்த புள்ளியிலேருந்து இப்போ நின்றுட்டுருக்கிற இந்த புள்ளியை கொண்டு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 9 மீட்டர். ஓகேவா? 9 மீட்டர் தொலைவு. நேராக போயிடலாம். ஓகேவா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு புரியுதுங்களா? ஆரம்பித்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேவா? எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 9 மீட்டர்ஸ். ஓகேவா? 9 மீட்டர், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவர் வடக்கு நோக்கி 20 மீட்டர் என்ன பண்ணுறாரு, நடக்கிறார். எப்பயும் போல் என்ன பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராம் இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? மேலே எப்பயுமே நார்த்து, கீழே சவுத்து, ரைட் சைடு ஈஸ்ட்டு, லெஃப்ட் சைடு என்னது வெஸ்ட்டு.
ரைட்டா போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வடக்கு நோக்கி 20 மீட்டர். ஸோ வடக்குன்னு அர்த்தம் மேலே. ஓகேவா? ஸோ மேலே என்ன பண்ணுறாரு, நடக்கிறாரு. ஓகேவா? ஓகே, எவ்வளோ தூரம் நடக்கிறாரு? 20 மீட்டர் வடக்கு நோக்கி. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, இங்கே. ஸோ 20 மீட்டர் என்ன பண்ணுறாரு, நடக்கிறாரு. அதுக்கடுத்து பின் வலதுபுறம். ஓகேவா? ஸோ வலதுபுறம் இப்படி போயிட்டு இருக்கிறவருக்கு வலதுபுறம் என்னது, இப்படி ரைட் சைடு. ரைட்டா? ரைட் சைடு எவ்வளோ தூரம் போகிறாரு, 20 மீட்டர் போகிறாரு. ரைட்டா? பின் மீண்டும் வலதுபுறம். அப்போ இப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு வலது பக்கம் என்னது, இந்த பக்கம். திரும்பி என்ன பண்ணுறாரு, 40 மீட்டர் போகிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, இது வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர், இங்கே வந்து 20 மீட்டர் இருக்குது. 40 மீட்டர்னு அர்த்தம். இது 20, அதுக்கு கீழே 20. ஸோ டோட்டலாக என்ன பண்ணுறாரு, 40 மீட்டர் தூரம் போகிறாரு. பின் இடதுபுறம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறங்கிறது என்னது, இந்த பக்கம். ஓகேவா? இந்த பக்கம் திரும்பி இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் போகிறாரு. ரைட்டா? பின் வலதுபுறம். ஓகேவா? பின் என்ன பண்ணுறாரு, வலதுபுறம் திரும்பி 50 மீட்டர். சரி, பின் என்ன பண்ணுறாரு, இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர் போகிறாரு. இப்படி போயிட்டு இருக்கிறவருக்கு இடதுபுறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. ரைட்டா? இது எவ்வளோ தூரம் போகிறாரு, 10 மீட்டர் போகிறாரு. ரைட்டா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, பின் வலதுபுறம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறவருக்கு வலதுபுறம்னா என்ன அர்த்தம், ரைட் சைடு இப்படி. ரைட்டா? திரும்பி வலதுபுறம் என்ன பண்ணுறாரு, 50 மீட்டர் போகிறாரு. ஓகேவா? என்ன பண்ணுறாரு, 50 மீட்டர் போகிறார் எனில் அவர் தற்போது எந்த திசையை பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஓகேவா? திசை கேட்குறாங்க. இப்போ வந்து அவர் எந்த திசையை பார்த்து நின்றுட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அதை வந்து நீங்கள் எப்படி சொல்லி பார்க்கணும், இங்கேருந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ எந்த திசையை பார்த்து நின்றுட்டுருக்கிறாரு, இப்போ எந்த பக்கம் போயிட்டுருக்கிறாரு, இப்படி போயிட்டுருக்கிறாரு. ரைட்டா? இப்படி போயிட்டுருக்கிறாரு. ஓகே, அப்போ இது எப்படி எடுப்பீங்க, இங்கேருந்து இந்த திசையை பார்த்து போயிட்டுருக்கிறாரு. ரைட்டா? அப்போ என்ன திசை அது, கிழக்கு. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு திசை நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், கிழக்குன்னு சொல்லியிருக்கிறேன், ஈஸ்ட்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எந்த திசையை பார்த்து போயிட்டுருக்கிறாரு, கிழக்கு திசையை பார்த்து போயிட்டுருக்கிறாரு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸாம்லேயும் இது கேட்ட கொஷின் இது. ஓகேவா? ஸோ கிழக்கு திசையை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறாரு, நின்றுட்டுருக்கிறார். நின்னாலும் அந்த திசை தான், போயிட்டு இருந்தாலும் அந்த திசை தான். ஸோ ஓகேவா? ஸோ கிழக்கு திசை. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு. நெக்ஸ்ட் கொஷின் இஸ், ஓகே, விவேக் 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். ஸோ எப்பயும் போல் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாரு, 10 கிலோமீட்டர். ஓகேவா? 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி என்ன பண்ணுறாரு, அவர் நடக்கிறாரு. பின் வலதுபுறம்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம். ரைட்டா? திரும்பி என்ன பண்ணுறாரு, 10 மீட்டர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. தென் இடதுபுறம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறவருக்கு இடதுபுறம்னா என்ன அர்த்தம், மறுபடியும் இப்படி தான். ரைட்டா? இடதுபுறம் திரும்பி என்ன பண்ணுறாரு, 30 மீட்டர் போகிறாரு. எவ்வளவு, 30 மீட்டர் போகிறாரு. ஓகேவா? 30 மீட்டர் நடக்கிறார். பின் இடதுபுறம் திரும்பி. ரைட்டாக? இடதுபுறம்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம். ஸோ இடதுபுறம் திரும்பி என்ன பண்ணுறாரு, 40 மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டரு, 40 மீட்டர்னால் இங்கே. ஓகேவா? ஸோ அப்போ 40 மீட்டர் தூரம் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. இப்போ தற்போது அவர் எந்த திசையில் உள்ளார் அப்படிங்கிறது கொஷின். ஓகேவா? இப்போ தற்போது அவர் எந்த திசையில் இருக்கிறார் அப்படிங்கிறது மெயின் கேள்வி. சரி, இப்போ பாருங்கள், எந்த இடத்துல இப்போ நின்றுட்டுருக்கிறாரு, இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறாரு. ஓகேவா? அவர் ஸ்டார்ட் பண்ண இடங்க இங்கே. ஓகேவா? அப்போ இங்கேருந்து பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டு பாருங்கள். இது என்னது, நார்த்து. இது என்னது, ஈஸ்ட்டு. ஓகேவா? இது என்னது, ஈஸ்ட்டு. அப்போ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில், நார்த் ஈஸ்ட்டில் நின்றுட்டுருக்கிறாரு. எங்கே நின்றுட்டுருக்கிறாரு, நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில். ஸோ நாம் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அவர் நின்றுட்டுருக்கிற இடத்த இப்படி பார்க்கணும். ஓகேவா? பார்க்கும்போது ஸ்டார்டிங். ஓகேவா? இந்த இடம் என்னது, நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் நின்றுட்டுருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஓகேவா? தென்கிழக்கு, வடகிழக்கு. என்னது, வடகிழக்கு பகுதியில் அவர் நின்றுட்டுருக்கிறாரு, அல்லது நார்த் ஈஸ்ட் பகுதியில் அவர் நின்றுட்டுருக்கிறாரு. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து தொடக்க புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஓகேவா? தொடக்க புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தொடக்க புள்ளியிலேருந்து எவ்வளவு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்படி இருக்குது. ரைட்டா? எப்படி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா 10, அப்புறம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ டோட்டலாக இந்த அடிப்பக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். டோட்டலாக எவ்வளோ, 40 மீட்டர். அதுக்கடுத்து இந்த ஹைட்டு பாருங்கள்.
ரைட்டா. ஹைட்டு இந்த டோட்டலாக இந்த ஹைட் எவ்வளோ சொல்லியிருந்தேன், 40 சொல்லியிருந்தேன், ரைட்டா. பட் நம்மளுக்கு இந்த முக்கோணம் மட்டும்தான் வேணும் நம்மளுக்கு, ரைட்டா. இந்த முக்கோணம் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அப்படிங்குள்ள இந்த டோட்டலில் கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்ரு, ஓகேவா. ஸோ 10 மீட்ரு ஹைட்டு, அந்த 40ல் 10 மீட்ரு ஹைட்டு போயிட்டுனா இந்த சைடு மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 30 மீட்ரு. அப்போ இந்த சைடு மட்டும் எவ்வளோ, 30 மீட்டரு, ரைட்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் வேணும். என்னென்னா இங்கேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார், இப்போ இங்கே நின்றுட்டுருக்கிறாரு, ரைட்டா. அப்போ நம்மளுக்கு இந்த இடம் தான் நம்மளுக்கு வேணும், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பித்தாகரஸ் தியரத்தின்படி நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. பித்தாகரஸ் தியரம் கர்ணம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர், ரைட்டா. போட்டோமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கீழே என்னது, ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர், ஓகேவா. போட்டால் என்ன கிடைக்கும் ஆன்சரு, சரி, ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர் 1600 ப்ளஸ் 30 ஸ்கொயர் 900 ஈக்குவல் டு 2500, ரைட்டா. ஸோ இதை என்ன பண்ணலாம், 50 × 50 ரூட்டுக்குள்ளே எப்படி எழுதலாம், 50 × 50ன்னு எழுதலாம். ஸோ ஒரு 50 வெளியே எழுதிடலாம். ஸோ 50 மீட்டர் தொலைவில் என்ன பண்ணுறாரு அவர் இருக்கிறாரு, ஓகேவா. இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க இங்கே, ஓகேவா. இந்த டயக்ராம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் தெரியலனா நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஓட, ஓகேவா. பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறீங்க, டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, ஓகேவா, இப்படி இருக்குது, ஓகே. ஸோ டயக்ராம் என்னது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, 10 மீட்டர் போயிட்டார். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 10 மீட்டரு 10 மீட்டர் மறுபடியும் இந்த பக்கம் வராரு. இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, 30 போகிறாரு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து இடது போகிற திரும்பி என்ன பண்ணுறாருன்னா 40 போகிறாரு. 40 மொத்தம் எவ்வளவு, 40. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு எவ்வளவு, 10, ரைட்டா. அப்போ இது மட்டும் வேணும்னா, இந்த கோடு மட்டும் வேணும்னா என்ன பண்ணுறோம், இந்த 40லேருந்து இந்த 10 கழிச்சிட்டா அப்போ இது மட்டும் எவ்வளோ வருது, 30 வருது. இப்போ இந்த டோட்டல் லென்த் எவ்வளவு, இங்கே 10 இருக்குது, இங்கே 30 இருக்குது. அப்போ இது டோட்டலாக எவ்வளோ, 40, அவ்வளோதான். இப்போ இது மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பக்கத்தையும் எடுத்துக்கணும், ரைட்டா. 40யும் 30யும் எடுத்துக்கிறோம், ரைட்டா. அப்போ 40 ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர், ஓகேவா. அதுக்கு ரூட்டு, அப்போ ரூட்டு 1600 ப்ளஸ் 900 ரூட் 2500. இதை வந்து ரூட் 50 × 50ன்னு எழுதுகிறோம். ஸோ ஒரு 50 எடுத்து வெளியே எழுதிடலாம், மீட்டர்னு சொல்லிடலாம், ஓகேவா. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். அந்த டயக்ராம் இதில் புரிஞ்சிட்டிங்கன்னா மேட்ரு ஆகுது, ஓகேவா. நெக்ஸ்ட் சிம்பிளாமா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரஜினி வடக்கு நோக்கி 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு, ஓகேவா. ஸோ நல்லா அந்த டயக்ராமுடைய இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள் தான், ரைட்டா. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, ரைட்டா. இப்போ என்ன பண்ணுறாரு அவர், வடக்கு நோக்கி 12 கிலோமீட்டர், அப்போ மேலே, ரைட்டா. எவ்வளவு, 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு, ரைட்டா. 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு. பின் 8 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி, இங்கே 12க்கு போயிட்டு மறுபடியும் தெற்குன்னு என்ன அர்த்தம், மறுபடியும் ரிட்டர்ன் அங்கேயே வராரு, ரைட்டா. எவ்வளவு, 8. ஸோ அதாவது இந்த இடம் இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12, இதில் ரிட்டர்ன் வந்தது என்னது, 8, ரைட்டா. 8 கிலோமீட்டர்ன்றது தெற்கு நோக்கி, அப்போ அதாவது கீழே நோக்கி வராரு. பின் 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி, கிழக்குன்னு என்ன அர்த்தம், இங்கேருந்து கிழக்குன்னா ரைட் சைடு, ரைட்டா. எவ்வளவு, 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். எனில் அவர் தற்போது தொடக்க புள்ளியிலேருந்து எவ்வளோ தொலைவில் உள்ளார், ரைட்டா. தொடக்க புள்ளி எது, இது, ரைட்டா. அப்போ இவர் இங்கே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ என்ன கேட்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, ஓகேவா. அதே பித்தாகரஸ் தியரம், அதாவது இந்த டயக்ராமை நம்ம எடுக்கணும், இந்த டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், இது டோட்டலாக என்னது, 12. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் இங்கே ரிட்டர்ன் வந்துட்டார். அப்போ 12ல் இந்த 8 போச்சுன்னா மீதி என்னது, இந்த 4. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இது எவ்வளவு, 4 கிலோமீட்ரு, ரைட்டா. இங்கேருந்து எவ்வளோ கிழக்கு நோக்கி எவ்வளோ போனார், 3 கிலோமீட்ரு, அவ்வளோதான். இப்போ இது மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கர்ணம், அதாவது கர்ணம் ஸ்கொயர் கர்ணம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது, அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர், அவ்வளோதான். போட்டுடலாமா. இப்போ என்னது, ஒரு பக்கம் 4 ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு பக்கம் 3 ஸ்கொயர், ஓகேவா. ஸ்கொயர் பண்ண என்னது, 4 16 ப்ளஸ் 3 9 ஈக்குவல் டு ரூட் 25. ஸோ ரூட்டு 25 வெளியே எடுத்தோமா என்ன ஆயிரும், 5 ஆயிரும். ஸோ 5 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன பண்ணுறாரு அவர், நின்றுட்டுருக்கிறாரு, ஓகேவா. வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. அந்த டயக்ராம் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், ரைட்டா. டயக்ராம் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது, சிம்பிள் கால்குலேஷன் தான், ரைட்டா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் 20 மீட்டர் வடக்கு நோக்கி நடக்கிறார். ஸோ எப்பயும் போல் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதை போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, நார்த்து நோக்கி 20, ரைட்டா? அப்போ 20 மீட்டர் மேலே போகிறாரு. அதுக்கப்புறம் பின் இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம்னா என்ன பக்கம்? இந்த பக்கம், ரைட்டா? இந்த பக்கம் திரும்பி எவ்வளோ போகிறாரு? 25 மீட்டர் போகிறாரு. 25 பின் வலதுபுறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே, ரைட்டா? ரைட் சைடு எவ்வளவு? 20 மீட்டர் போகிறாரு. மறுபடியும் 20 மீட்டர் போகிறாரு. ஓகேவா? இறுதியாக வலதுபுறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு? வலதுபுறம் திரும்புகிறாரு. திரும்பி 35 மீட்டர் போகிறாரு. 35 மீட்டர்னு என்ன அர்த்தம்? இங்கேருந்து இங்கே போனாவே 25. அப்போ இதோட இன்னும் ஒரு 10 அதிகமாக போகிறாரு. ஸோ 35 மீட்டர். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 25, இது வந்து பார்த்திங்கன்னா 10. ஏன்னா கீழே 25 தான் எவ்வளோ போட்டிருக்கிறோம். அதேமாதிரி மேலேயும் அது தான் 25. அப்போ எக்ஸ்ட்ரா 10, 35 அங்கே போயிருக்கிறாரு. தற்போது அவர் ஆரம்பித்த இடத்துல வந்து என்ன திசையில் உள்ளார்? ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிறாரு, ரைட்டா? இப்போ ஆரம்பித்த இடம் எங்கே? இங்கே. அப்போ இங்கேருந்து இங்கே இப்படி பார்க்கணும், ரைட்டா? அப்போ நார்த்து ஈஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிறாரு. அப்போ நார்த் ஈஸ்ட். என்னது? நார்த் ஈஸ்ட்டு, வட கிழக்கு பகுதியில் என்ன பண்ணுறாரு அவர்? இப்போ இருக்கிறாரு, வடகிழக்கு பகுதியில் இருக்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மற்றும் எவ்வளவு தொலைவில் உள்ளார்? ரைட்டா? எவ்வளவு தொலைவில், அதான் இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இதுவும் இதுவும், அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த முக்கோணத்தை அப்படி எடுத்துக்க வேண்டியதான், ரைட்டா? இந்த முக்கோணத்தை. ஸோ இதனுடைய ஹைட் என்னது? இது வந்து இது வந்து 20, இது வந்து என்னது? இதுவும் 20. அப்போ இந்த டோட்டல் ஹைட் எவ்வளவு? 40. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டலாக 35 சொன்னாங்க. பட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 25 போயிடுச்சு. கீழே 25னா மேலேயும் 25. அப்போ 35ல் 25 போச்சுன்னா இங்கே இந்த இது எவ்வளோ சொல்லியிருந்தேன்? நான் ஆல்ரெடி 10 சொல்லியிருந்தேன். அப்போ இந்த நீளம் என்னது? 10. இப்போ காரணம் கண்டுபிடிக்கிறது என்னது? ரூட் ஆஃப் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்ட வேண்டியதான். 40 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1600 ப்ளஸ் 10. ஓகேவா? 1600 ப்ளஸ் 10. இப்போ நம்மளுக்கு கூட்டினா இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1400, 1700 ரெண்டையும் கூட்டினா என்ன அர்த்தம்? 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போ 1700. இதை இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 17 இன்ட்டு 10 100 வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ட்டு 10 எழுதலாம். அப்போ ஒரு 10 வெளியே எடுத்துட்டா ரூட் 17 மீட்டர், அவ்வளோதான். ஓகே, 10 ரூட் 17 மீட்டர் அளவு தான் என்னது அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து நின்றுட்டுருக்கிறாரு. வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள் ட்ரிக் இது. ஓகேவா? ஓகே, உட்காந்து பாருங்கள். புரியலனா கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 சம் வந்து பார்த்திங்கன்னா திசை கணக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 அவ்வளோதான். ஓகேவா? நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேவா? புரியலனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ டயக்ராம் நல்லா பாருங்கள். டயக்ராம் புரிஞ்சுன்னா மேட்ரு அவ்வளோதான். இந்த திசை கணக்குகள் ஒன்றுமே கிடையாது, ரைட்டா? ஸோ எப்படி திசை பார்க்கணும், எப்படி அளவு எடுக்கணும், எப்படி டயக்ராம் போடணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த டைரக்ஷன்ஸ் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.